குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய குடிகாரர்கள் சாரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மது பிரியர்கள் அவங்கள பல வகையா அடையாளப்படுத்திப்பாங்க. ஏய், நான் குடிகாரலாம் இல்லப்பா, நான் சோஷியல் ட்ரிங்கர் தான். மச்சி, நான் ஒயின் மட்டும் தான் குடிப்பேன், அதுவும் ஸ்கின் ஷைனிங்காக தான், வேற எதுக்கும் இல்ல. இப்படி அவங்கள அவங்க பல வகைப்படுத்திக்கிட்டாலும் ஆக்சுவலி மது பழக்கத்தை 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்பா ஆல்கஹாலிசம். இந்த வகையறா மது பிரியர்கள் ஒரு ஃபன்னுக்காகவோ இல்ல ஜாலிக்காகவோ குடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கிடையாது. மனசே சரியில்லை, லவ் ஃபெயிலியர் ஆகிருச்சு ப்ரோ, ஆபீஸ் போனாலே மேனேஜர் திட்டுறாரு, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, இப்படி பல பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இதுல இருந்து எஸ்கேப் ஆகத்தான் குடிக்கிறோன்னு சாக்கு போக்கு சொல்லி குடிக்கிறவங்க தான் இந்த கேரக்டர்ஸ். இவங்க பிசிக்கலி அடிக்ட் கிடையாது, அதாவது குடிக்கலனா கை கால் நடுங்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. பட் மென்டலி அவங்க மைண்ட் அவங்கள குடிக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அடுத்த டைப் பீட்டா ஆல்கஹாலிசம். இந்த டைப் ஆஃப் மது பிரியர்களுக்கு பிசிக்கல் அடிக்ஷனோ இல்ல மென்டல் அடிக்ஷனோ எதுவும் கிடையாது. ஆனா குடிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா குடிக்காம விடவே மாட்டாங்க. இந்த குடிக்கிறதுக்கான சூழ்நிலை டெய்லி அமைஞ்சாலும் டெய்லியும் குடிப்பாங்க. ஐயோ, நம்ம டெய்லி குடிக்கிறோமோ அப்படிங்கிறத இவங்களால ரியலைஸ் பண்ணவே முடியாது. அடுத்த டைப் காமா ஆல்கஹாலிசம். இந்த டைப் ஆஃப் மது பிரியர்கள் ஆரம்பத்துல ரொம்ப கேஷுவலான ட்ரிங்கர்ஸா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா காலப்போக்குல டெய்லியும் குடிப்பாங்க. யாராச்சும் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணா கூட காதுலே வாங்கிக்க மாட்டாங்க. சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம், அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஊரு பூரா டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றோம். இவங்க மென்டலி இந்த பாழா போன குடியை எப்படியாச்சும் விட்டுறணும்டா அப்படின்னு நினைச்சாலும் பிசிக்கலி அவங்க உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைக்காது. கை கால்கள் நடுக்கம் கொடுக்கும், அதிகமா வேர்க்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததா டெல்டா ஆல்கஹாலிசம். அது என்ன ப்ரோ டெல்டா ஆல்கஹாலிசம், தஞ்சாவூர் சைட்ல உள்ள மது பிரியர்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஜோக் இல்ல இல்லையா? டே டு டே லைஃப்ல எப்படி பல் தேய்க்கிறது, சாப்பிடுறது, குளிக்கிறது எல்லாம் ஒரு முக்கியமான கடமையோ அந்த மாதிரி டெய்லியும் குடிக்கிறதையும் ஒரு கடமையா வச்சுப்பாங்க. காலையில அவங்க ஆபீஸ்க்கு 1/2 மணி நேரம் லேட்டா போனா கூட டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆனா சாயங்காலம் குடிக்கிற டைமை தாண்டி 10 நிமிஷம் லேட் ஆகிருச்சு, அவ்வளவுதான். 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது. இவங்கெல்லாம் சோகமா இருக்கு அதனால குடிக்கிற, லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அதனால குடிக்கிற, இல்ல நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகிரணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிற, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அதே நேரத்துல இவங்களால டெய்லியும் குடிக்காம இருக்க முடியறதும் இல்ல. அடுத்த டைப் எப்சிலோன் ஆல்கஹாலிசம். இந்த டைப் ஆஃப் மது பிரியர்கள் டெய்லி எல்லாம் குடிக்க மாட்டாங்க, குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஆக்சுவலி இவங்க மது பிரியர்களே கிடையாது. குடிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இவங்களால குடிக்காம இருக்க முடியும். ஆனா இவங்க குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இன்னொன்னு போடுற நீ கேக்குற, இனிமே நான் தானே கேட்கணும். சுமார் 2 மணி நேரத்துல 5 பீர் பாட்டில இவங்களால அசராம குடிச்சிட முடியுமா? ஹே, நான் எங்கப்பா டெய்லி குடிக்கிறேன், எப்பயாச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கும் சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. சரி, எதுக்கு இந்த 5 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? குடிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கிறவங்க ஒருவேளை அவங்க திருந்தணும்னு நினைச்சாலோ இல்ல அவங்க வீட்டுல உள்ளவங்க இந்த குடிகாரன் தொல்லை தாங்க முடியலையே எப்படியாச்சும் இந்த ஆளை திருத்தணும் அப்படின்னு நினைச்சாலோ அவங்கள ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல போய் சேர்த்து விடலாம். அங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 வகையில அவங்க எந்த வகையில வருவாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த 5 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ மது பிரியர்களே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இதுல எந்த வகையில வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இனிமேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்தை கம்மி பண்ண ஆரம்பிங்க நண்பர்களே. இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்.